சொல்லு. எனக்கு ஒன்றும் புரியலம்மா. என்னாச்சுன்னு சொல்லுமா. மேடம், நான் வேணா பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகும் ப்ளீஸ். யாரை கேட்டு கார் எடுத்துட்டு போறீங்க? இந்த பொண்ணுங்க ஓசியில கிடைச்சா ஒன்னையும் விட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது கரெக்டா தான் இருக்கு. எடுங்க 1000 ரூபாய். எடுங்க. 1000மா? டாக்ஸில போனா கூட அவ்வளவு ஆகாது. அது டாக்ஸி, இது கிழவியோட காடி. நீங்க எங்க காடியை டச் பண்ணப்பவே அங்க கிழவியோட பாடி ஷேக் ஆயிடும். சும்மா அவங்கள பத்தி நீயே அள்ளி விடாத. ஹலோ, உங்களுக்கு கிழவி பத்தி என்ன தெரியும்? அது பாக்குறதுக்கு தான் சைலண்ட். வீட்ல டச் பண்ண ஆயிடும் வயலண்ட். அது டார்ச்சர் தாங்க முடியாம ஒரு பொண்ணு அவுட், இன்னொரு பொண்ணு ஜூட். நிறுத்து. அவங்க பொண்ணு நீ பாத்திருக்கியா? அந்த கருமத்தை நான் எதுக்கு மேடம் பார்க்கணும்? அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் சேர்த்துக்கிறேன். கொடுங்க மேடம் கவரை. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. எனக்கா செய்யற வரைக்கும் அப்பப்ப கரெக்டா டிப்ஸ் வாங்கிக்கிறியா? அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். முதல்ல அவங்ககிட்ட பேச்சு கொஞ்சம் குறை. என்னடா, நான் பேச்ச குறைக்க தான் சொன்னேன், நிறுத்த சொல்லல. டேய், இப்பவாது புரிஞ்சுதா? இப்போதான் புரியுது. கடவுளே, என் தம்பிக்கு நல்ல புத்தியை கொடுத்தேன். உங்க மனசுல பெரிய எலிசபெத் மகாராணி நினைப்பா? நீங்க பண்ற டார்ச்சரை கம்பேர் பண்ணா அந்த கேள்வியோட டார்ச்சரே பரவாயில்ல போல. நான் என்னடா பண்ணேன்? ஒரு நாள் வாடகை விட்டதுக்கு என்னமோ சொந்த வீடு மாதிரி உங்க போட்டோ மாட்டி வச்சிருக்கீங்க, அதுவும் கட்டோ சைஸ்ல. ஐயோ மங்கா, தெரியுங்க, நான் அறிவோட தான் பேசிட்டு இருக்கேன். எடுங்க 1000 ரூபாய். டேய், யார்கிட்ட என்ன பேசுறது தெரியல உனக்கு. போட்டோ மாட்டினது கரெக்ட் தான். அதுக்கு 1000 ரூபாய் எதுக்கு? நீங்க வீட்டை காலி பண்ணும்போது போட்டோ எடுத்துட்டு போயிடுவீங்க. நான் தான் ஆணியை புட்டிங்கி பெயிண்ட் அடிச்சு பேச்சர் பண்ணணும். இதுக்கெல்லாம் துட்டி யார் கொடுப்பா? எல்லாத்துக்கும் செதுரா போட்டிருக்கேன். எடுங்க 1000 ரூபாய். ஐயோ டேய் மாங்கா, ரொம்ப ஆடாதடா. எனக்கு எல்லாம் தெரியுங்க. இந்த பொண்ணுங்க சும்மா இருக்கிற செவரி விட மாட்டாங்க, நல்லா படிக்கிற பசங்களையும் விட மாட்டாங்க. சான்ஸ் கிடைச்சா போதும் உடனே படிச்சிடுவாங்க. எடுங்க 1000 ரூபாய். வாய் தான் இப்ப நமக்கு ஆப்படிக்க போகுது. சும்மா இருக்கா? எடுங்கங்கடா. குடுக்கறேன்டா, அக்கவுண்ட்ல வெச்சுக்கோ. நான் உங்களை நம்புறேன், அதுக்கு மேல உங்க பர்ஸ நம்புறேன். பஞ்சிடலவா அடிக்கிற போடா. ஹலோ டேய், வாய் மூட்டு போடா கொய்யால. அப்பா 1000 ரூபாய் போச்சு. அம்மா சாரிமா. அம்மா மனசுலயும் ஒண்ணும் இல்ல, மண்டையிலயும் ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. அம்மா உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அம்மா என்கிட்ட நிறைய பேச மாட்டாங்கம்மா. நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன இருக்கும்? 27ஆம் தேதி ராத்திரி அவங்க எதையோ பார்த்து பயந்துருக்காங்க. என்ன தேதி சொன்னீங்க? 27. அப்படி எதை பார்த்து பயந்துருப்பாங்க? எனக்கு தெரியலம்மா. ரோசி, 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 எங்க போயிருக்கோம்? ரோசி, 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 ரோசி. என்ன மேடம் சல்கலாம் அடிப்பாங்க போல இருக்கு. மேடம் மேடம் 1000 ரூபா கொடுத்துட்டு படிக்கட்டுக்கிட்டு ஏன் படுத்து தூங்குறீங்க? நீங்கெல்லாம் படுத்தா எக்ஸ்ட்ரா 100 ரூபா ஆகும். எந்திரிங்க மேடம். ஏன் மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. எனக்கெல்லாம் தெரியும் மேடம். என்ன தெரியும்? ஓப்பன் பண்ணா கல்யாண வீடு. உங்களுக்கு மாப்பிள்ளையே பிடிக்கல, அதனால அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டீங்க. உங்களோட ஊரே டார்ச் போட்டு தேடிட்டு இருக்கு. கரெக்டா மேடம்?
அப்படின்னா உங்க பாய் ஃப்ரெண்டு சிம் கார்டை மாத்துற மாதிரி உங்களை மாத்திட்டு வேலையில பிடிச்சானா கரெக்டா மேடம்? அப்படி இல்லைன்னா நீங்க 3 மாசம் கர்ப்பம், கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, அதனால இங்க வந்து தலைமறைவா இருக்கீங்க. சரியா மேடம்? சாரி மேடம், ராங் டைம். இன்னொரு நாளைக்கு கதையை கண்டினியூ பண்றேன். ரூம் போட்டு தான் யோசிக்கணும். என்ன பயந்துட்டியா? உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லாம வந்தேன். கல்யாண வேலையில அங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. நீ இல்லாம என்னால தனியா இருக்க முடியலடா. ரவி, இந்த வீட்டில் லதா இருக்கா. நீ என்ன சொல்ற? லதா செத்து 4 வருஷம் ஆச்சு. ரவி, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அவன் இந்த வீட்டில் தான் இருக்கா. என்ன கொல்றதுக்கு பார்க்கறா. எப்படிமா சொல்ற? ஏய், நீ எதையோ பார்த்து பயந்துருக்கேன்னு நினைக்கிறேன். ரவி, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்றது நம்பு ரவி. சரி, இனிமே நான் இங்க உன் கூட தானே இருக்க போறேன். ஒன்றும் ஆகாது, பயப்படாத.